friends, today's special Taiwanese sweet potatoes balls. இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். தைவானில் சூப்பராக இருக்கும். ஈஸி தான் இந்த சமைக்கிறதுக்கு. பொருட்கள் அவ்வளோ கூட இல்லை. ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்புறம் அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் உபிக்லாடி, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ 500 கிராம் எடுத்துக்கங்க. இது நல்லா தோல்லாம் சீவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சிறுசாக ஸ்லைஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ஸ்லைஸ் பண்ணுறது நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ சூடான தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மேலே ஸ்டீமர் மேலே அடுக்கி வச்சுட்டு ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிடுங்க. ஸோ அபவுட் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி 20 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணலாம். மற்ற பொருட்கள் 1/2 கப் சீனி எடுத்துக்கங்க. கிழங்கு மாவு, அதாவது டப்பியோக்கா ஃப்ளவர் 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 1 கப்பு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம முதல் ஸ்டீம் பண்ண போட்டதை பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் பிற்பாடு ஒரு ஃபோக்கில் வந்து குத்தி பாருங்கள். குத்தி பற்றி அந்த இது நல்லா சாஃப்ட்னஸ்னாக்கா வந்துருச்சுனாக்கா அந்த ஃபோக்கில் வந்து நல்லா குத்த முடியும். இப்போ பாருங்களேன், எடுக்க முடியுது அப்படின்னாக்கா. ஸோ கிழங்கு வந்து நல்லா வந்துருச்சு, ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்து எடுங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. சூடோடு இருக்கிறப்ப தான் வந்து நம்மளுக்கு மேஷ் பண்ண ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ ரொம்ப சூடாகிடுச்சு, இப்போ தானே இறக்கணும். ஸோ இந்த சூட்டோடு நம்ம மேஷ் பண்ணாக்கா அது சட்டு நல்லா மேஷ் ஆகும். உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த வேலை செய்கிறதுக்கு. ஸோ மேஷ் பண்ணுவோம். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி மேஷ் பண்ணுறது ஸ்டூல்ஸ் இல்லைனாக்கா நீங்கள் முள்ளுக்கரண்டியில் வச்சு கூட அப்படி அமுத்தி நல்லா மேஷ் பண்ணி விடலாம். ஸோ கிளறி நல்லா மேஷ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரப்பர்ஸ் ஸ்பெட்டுக்குள்ளே வச்சுங்க. இதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இல்லை கரண்டி வச்சுங்க, கரண்டியில் கூட நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ நம்ம ஒன்றும் திருப்பி போட்டு மேஷ் பண்ணணும். எந்த சைடு வந்து கட்டியாக இருக்குதோ அதெல்லாம் நல்லா மாவு மாதிரி இந்த மாதிரி மேஷ் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இந்த ஓரத்தெல்லாம் பிடிச்சிருக்கிறதுலாம் நீங்கள் புஷ் பண்ணி விடணும். புஷ் பண்ணி விட்டாக்கா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து மேஷ் பண்ணிடுச்சு, ஒன்று இடத்துல எந்த ஒன்று மேஷ் பண்ணாமல் இருக்குதுன்னு உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ எங்கெங்கே வந்து எல்லாம் ஒன்று கட்டியாக இருக்கோ அந்த இடத்துல ஒன்று மறுபடியும் மேஷ் பண்ணுவோம். இப்போது ஒரு லெவல் மேஷ் ஆயிடுச்சு. பார்க்குறப்பே தெரியுது, எங்கேயும் கட்டியாக இல்லை. ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. நல்லா மேஷ் பண்ணிடுச்சு எல்லாத்தையும். அடுத்தது நம்ம சுகர் ஆட் பண்ணோம். சுகர் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சேர்த்து ஃப்ளவர் போட்டுட்டாக்கா எல்லாம் ஒரே மிக்ஸ் ஆயிரும். அதனால சரி, ஃப்ளவர் வந்து இதில் பாதி அதில் பாதி நான் போடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். கார்ன்ஃப்ளவர் பாதி, கிழங்கு அதாவது டப்பியோக்கா ஃப்ளவர் பாதி. ஸோ இதையும் போட்டு நல்லா கிளறி விடுவோம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ண கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் கையில் கூட பிசையலாம். இப்போ நான் கையில் பிசைஞ்சு விட்றேன் அந்த டோவை. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஈவனாக பிசைஞ்சு விடுவோம். ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு விட்டிங்கனாக்கா நல்லா அழகாக ஈவனாகிடும். அன்டில் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் டோ கிடைக்கிற வரைக்கும். நல்லா பிசைஞ்சு விடலாம். நீங்கள் பிசைய தான் வந்து அந்த மாவு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது இல்லாமல் நல்லா
செட்டில் பண்ணோம். இப்போ பாருங்கள் ரொம்ப அழகான கலர் வந்திருக்கு. அழகான டோ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம பால் ஷேப் பண்ணுவோம். இன்னொரு தட்டமங்க எடுத்துங்க. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்ச பெரிய டோலேருந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி அந்த இதில் வச்சுருவோம், அந்த பிளேட்டில். அதேமாரி கொஞ்சம் ஒன்றா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் பண்ணி வைக்கணும். நமக்கு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஒரு சட்டி எடுத்துக்குவோம். டீப் ஃப்ரை பண்ண தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பால் எடுத்து போடுவோம். போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி அந்த பால் மிதங்க ஆரம்பிச்சிச்சுனாக்கா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சின்னு அர்த்தம். தொடர்ந்து மற்ற பால்ஸ்லாம் நம்ம போட்டு ஒரு ஃப்ரை பண்ணலாம். அனல் குறவை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும், கோல்டன் கலர் வர வரைக்கும். நல்லா கோல்டன் கலரு அப்புறம் நல்லா கம்பாங்க ஆயிரும். அப்படிங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும் இது நல்லா குக் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக எடுத்துடலாம். இப்போ நல்லா பாருங்களேன், நல்லா நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் கீழே அடிப்பிடிக்காத அளவு நம்ம கிளறி விட்டு அடிக்கடிக்கு திருப்பி போட்டுட்டு செக் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நம்மளுக்கு அழகான கோல்டன் கலர் வந்துடுச்சு. இது எடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் தனியாக. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். மூணே இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். கிழங்கு மாவு, சோள மாவு, சீனி, ஸ்வீட் பொட்டேட்டோடு சேர்த்து இந்த மூணே இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நம்ம மேரினேட் பண்ணணுன்னு கிடையாது, ஊற வைக்கணும்னு கிடையாது. போட்டு பிசைஞ்சு அப்படியே செஞ்சு எடுத்து சாப்பிடலாம். கடிச்சு சாப்பிட்றப்ப மேலே கிறிஸ்பியும் உள்ளுக்கு சூவியாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தைவானீஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். Love you all. Take care. Bye-bye. Happy cooking. Enjoy the food. Stay home. Drop it.